Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல வெங்காய சட்னி எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த வெங்காய சட்னி பாத்தீங்கன்னா சுட சுட இட்லி, தோசை அதே மாதிரி பாத்தீங்கன்னா சப்பாத்தியோட கூட வச்சு சாப்பிடலாம். செம்ம டேஸ்டா இருக்குங்க. இதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல நிறைய வகையான சட்னி வகைகள் போட்டுருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க இந்த வெங்காய சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சட்னி அரைக்கிறதுக்கு சாமான்கள் வதக்கணும். அதுக்கு ஒரு சட்டியில் 1.5 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கடலைப்பருப்பை ஒரு மிதமான தீயில செவந்து வர மாதிரி வறுத்துக்கலாம். இது ஒரு பாதி அளவு செவந்து வந்ததுக்கு அப்புறமா சட்னி நல்லா கலரா இருக்கிறதுக்காக ஒரே ஒரு காஷ்மீரி மிளகாய், அடுத்து காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய், நான் 9 வரமிளகாய் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்து விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த மிளகாய் பொரிஞ்சு அந்த பபிள் மாதிரி உருண்டு வந்திருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு வறுபட்டா போதும், ரொம்ப கருக விட்டுறாதீங்க. இந்த சமயத்துல மிளகாய் கடலைப்பருப்பு ரெண்டையுமே எடுத்துடலாம். கடலைப்பருப்பும் பொன்னிறமா செவந்தா போதும். இப்போ இதே எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா ஒரு 8 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். நான் தோலோட சேர்த்துருக்கிறேன், வேணா நீங்க தோலை உரிச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காய சட்னி அப்படின்னாலே சின்ன வெங்காயம் போடுறப்ப தான் ருசி ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த பூண்டு வெங்காயம் ரெண்டுமே நல்லா வேகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு கண்ணாடி மாதிரி வெந்திருக்குது. இந்த சமயத்தில் பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காரத்தன்மையும் பெரிய வெங்காயத்தில் ஒரு இனிப்புத்தன்மையும் இருக்கும். இது ரெண்டும் சேர்றப்ப தான் இந்த சட்னியோட சுவை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கப்பே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகள் மட்டும் சேர்த்து இதோடைய நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. செவக்க விட்டுறாதீங்க, இனிப்பு தன்மையாயிடும் இந்த சட்னியில். இப்போ இதில் புளி சேர்த்துக்கலாம். புளியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன். புளியோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி இந்த புளியை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த புளியும் போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணினதுக்கு அப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் போட்டு நீ ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். அந்த சட்டியில் இருக்கிற சூட்டுக்கே லைட்டாக பரட்டி விட்டால் போதும். இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இதை எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுடுங்க. ஆறுனதுக்கப்புறம் எப்படி சட்னி அரைக்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போ சட்னி அரைக்கிறதுக்கு மிக்சி ஜாரில் முதல்ல வறுத்த கடலைப்பருப்பையும் மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதை கொஞ்சம் கொரப்பாக முதல்ல பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கொரப்பாக பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த சமயத்தில் நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த வெங்காயம், மிளகாய், புளி, தேங்காய் இருக்கு இல்லையா, அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு லைட்டாக கொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம். இப்போ சட்னி அரைச்சிட்டு வந்துட்டேன். நான் தண்ணி எதுவும் அதிகமாக ஊற்றலைங்க, லைட்டாக தான் தெளித்து முதல்ல கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதில் தேவையான அளவு சட்னிக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி சேர்த்துக்கோங்க. இந்த சட்னி கொஞ்சம் இந்த மாதிரி கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், தண்ணியாக இருக்கிறத விட. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு, உளுத்தம் பருப்பு பொரிய விட்டுருங்க. அப்புறமா ஒரு 2 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு கூடவே கருவேப்பிலை இலைகள், வரமிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு இதை சேர்த்துக்கோங்க. இந்த தாளிப்பில் இந்த வெங்காயம் போட்டு வதக்கி சேர்க்குறப்ப அந்த சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு சூப்பரான சட்னியை இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.